ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு ஜலம். மாவுக்கு தான் இது கணக்கு. அரிசி மாவு சட்டுன்னு டைஜஸ்ட் ஆகும், அதனால் அதுக்கு பச்சை தண்ணி விடலாம். கேப்ப மாவு டைஜஸ்ட் ஆக நாழி ஆகும், அதனால் இது அப்படியே வெறும் மாவு சாப்பிட்லாமா? மாவு சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதனால் இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய அதில் கால்சியம் இருக்குது. அந்த முதல்ல கொஞ்சம் மாவு போட்டு இப்படி லேசாக தட்டிட்டு பாருங்க, இப்படி ஒரு ஸ்பூனால் கூட நீங்கள் இப்படி 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 பண்ணி விட்டுக்கலாம். மைதிலி ராதா அப்படிங்கிறவா உங்கள் ஸ்டைலில் ராகி எடை செஞ்சு காமிங்கோ அப்படின்னா பேர். அப்புறம் வித்யா மகேஷ் அப்படிங்கிறவா ட்ரெடிஷ்னல் ரெசிபி போடுங்க மாமி அப்படின்னு கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பாரம்பரியமான கிராமத்து சமையல் தான் பார்க்க போகிறோம். நம்ம பக்கத்துலலாம் எல்லோரும் பண்ணுவா, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பண்ணுறது தான். ஒரு கப்பு கேப்ப மாவு எடுத்துட்டுருக்கேன், 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த கீழே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அதுக்காக துருவி காட்டியிருக்கேன். மேலே உள்ள வெள்ளையான பாகத்தை ஒரு முடி துருவி எடுத்துக்கணும், அதை துருவி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் எள்ளு அதெல்லாம் போட்டுக்கணும். முதல்ல நம்ம எள்ளை வறுத்துப்போம். இது பாருங்க, இதால் 1 ஸ்பூன் எள் எடுத்துட்டுருக்கோம், கருப்பு எள். அதை இப்போ வறுத்துட்டுருக்கோம் நம்ம. இந்த எள் படபடன்னு வெடிக்கும்போது எடுத்து இந்த மாவில் நம்ம கொட்டின்ட்டோம். 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். எவ்வளோ எடுத்துட்டோமோ அதில் பாதி அளவுக்கு ஜலம். ஒரு பங்கு வெல்லத்துக்கு அரை பங்கு தீர்த்தம். இல்லை, இப்படி நனையிற அளவு குத்தினா கூட போகும். அரை பங்கு விட்டுண்டா, அதாவது 1 கப்பு மாவுக்கு அரை கப்பு ஜலம். மாவுக்கு தான் இது கணக்கு. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். நல்லா கொதிச்சு நல்லா வெல்லம் கரைஞ்சா போகும், பாகு வர வேண்டாம். அப்போ நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கேப்ப மாவு இருக்கு இல்லையா, இது அதில் கொட்டிப்போம். வேணுன்னா நீங்கள் லேசாக கேப்ப மாவை கொஞ்சம் வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். நான் வறுக்கலை. ஸ்வீட்டுக்கு எப்போவுமே வறுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா வறுத்துக்கலாம். வெறும்னு வறுக்கணுமா நெய் போட்டா? வெறும்னு வறுத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி தேங்காய் போகும். ஏதோ தவறுதல 1 மூடின்னு சொல்லிட்டேன், அரை மூடி போகும். ஏன்னா 1 கப்பு தானே நம்ம எடுத்துன்னு இருக்கோம், அதுக்கு நம்ம அரை மூடி போட்டோம்னாலே சரியாகும். நம்ம போர்டில் அரை மூடி தான் எழுதியிருக்கோம். அப்படியா? இதில் ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டேன். கலரி நம்ம எடுத்து வச்சுட்டாச்சு. இது கொஞ்சம் நழுவி ஆறட்டும். ஆற விட்டு தான் நம்ம தட்ட முடியும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய 2 ஸ்பூன் இருக்கும் கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம். உங்களுக்கு வேணும்னாக்கா இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன், நான் போடலை. வேணுன்னா பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கோங்க. எத்தனை பச்சை மிளகா? ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கேப்ப மாவு எடுத்து வச்சுட்டுருக்கோம். எவ்வளோ மாவு? 1 கப்பா? 1 கப்பு. 1 புடி தேங்காய் பல்லாக திருத்து வச்சது, அதையும் நம்ம அதிலே போட்டு பரட்டின்னு இருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு இங்கே வெந்நீர் கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளோ உப்பு? 3/4 ஸ்பூன் உப்பு. இந்த ஸ்பூனால், குட்டி ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். தலை தட்டி தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த திரும்ப பாரி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுடுறோம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும்.
இப்போ அரை கப்பு அதில் வெந்நீர் விட்டுக்கிறேன். இதோ இந்த மாதிரி கலந்து வச்சுண்டாச்சு. ஒன்றுக்கு ஒரு கப்பு தீத்து விட்ருக்கோம். ஒரு பங்கு கேப்ப மாவுக்கு ஒரு பங்கு வெந்நீர் குத்தி பிசைஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், அரிசி மாவில் பச்சை தண்ணி விட்டலன்னு. அரிசி மாவு சட்டுன்னு டைஜஸ்ட் ஆகும், அதனால அதுக்கு பச்சை தண்ணி விடலாம். கேப்ப மாவு டைஜஸ்ட் ஆக நாழி ஆகும், அதனால இதுக்கு வெந்நீர் தான் விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்படியே கல்லில் வச்சு இப்படி தட்டிட வேண்டியது தான். உங்களுக்கு வாழை வேணுன்னா வாழையில் தட்டி இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியே கூட கல்லுலையும் கூட தட்டிடலாம். சரி, எனக்கு ஒரு டவுட் சொல்லு. அப்படியே வெறும் மாவு சாப்பிடலாமா? மாவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிறுதானியங்கள்லாம் எப்போவுமே ஜெரிக்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அதுதான் ஏன் கிராமத்தில் இருக்கிறவ சாப்பிட்றான்னா, அவங்களுக்கு மெயினான வேலை வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலம்புரை ஒரு 6 மணிக்கு இந்த அடையை சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. திருப்பி அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் இது தாங்கும். ரெண்டாவது குனிஞ்சு நிமிந்து வெயில் மழை எல்லா காலத்துலேயும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதனால இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய அதில் கால்சியம் இருக்குது. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இதை டெய்லி சாப்பிட்டா கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்மளாம் இதை டெய்லி சாப்பிடக்கூடாது. பொதுவாக வந்து கேப்பங்கிறது சூடு, குளிர்காலத்தில் சாப்பிடுவா. கம்புங்கிறது குளிர்ச்சி, அதை வெயில் காலத்தில் சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்க ஏன் சாப்பிட்றாங்க, நம்ம ஏன் தினம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. இது வந்து கருகி போயிடுது அப்படின்னு நினைக்காதீங்க. கேப்பை வந்து பொதுவாக ஒரு மாதிரி அந்த மாதிரி வெந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி கூடுதலாக தான் நம்ம வேக வைக்கணும். கேப்பையெல்லாம் அப்படியே வேகாமல் அவ்வளோ தொலையாக எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா வெந்தால் தான் அது நல்லது உடம்புக்கு. நெய் விட்டு தான் பண்ணணுமா? நெய் விட்டு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா கடல்னா கூட விட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. கடல்னா விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அடை அவசரமாக தேவைப்பட்டது, அதனால நான் ஒரே கல்லில் 3 அடை தட்டிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி முடியும்னா தட்டிக்கோங்க, இல்லைன்னா இப்படி ஒரு அடையாக தட்டுங்க. முதல்ல கொஞ்சம் மாவு போட்டு இப்படி லேசாக தட்டிட்டு இவருங்க இப்படி ஒரு ஸ்பூனால் கூட நீங்கள் இப்படி பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு கையை சுடாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கையோட விரலோட இம்ப்ரெஷன் இருக்காது. இதுக்கு நெய் தான் குத்தி பண்ணணும். நெய் குத்தி பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் வேகணும். இது அவசரப்பட்டு எடுக்க முடியாது. இதை கொஞ்ச நாள் வேகணும். இது பாருங்க, இப்படி ஒரு வாழை சரகு எடுத்துட்டு அதில் அப்படியே தட்டலாம். இந்த பிளாஸ்டிக் கவரு, பால் கவரு அதெல்லாம் வச்சு தட்டுறாங்களே, தட்டக்கூடாதும்மா. அதெல்லாம் இந்த சூட்டோட அது அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, நமக்கே தெரியாமல் அதில் இருக்கிற நச்செல்லாம் வெளியில் வந்துடும். உஷா ரகுநாதன்கிறவா எவ்வளோ திக்னஸ் பண்ணணும் அடை அப்படின்னு கேட்டா. அது பாருங்க, இவ்வளவு தான் பண்ணணும். இவ்வளவு தான் திக்னஸ். அரிசி மாவு அடையாக இருந்தாலும் எந்த அடையாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாம். வேணும்னா ஒரு இந்த பாதி வரைக்கும் கூட தட்டிக்கலாம், அதுக்கு மேலே தட்டக்கூடாது. இவ்வளவு தான் தட்டணும். ரகுதாமன் இருக்குவா பேர், ஆனால் ரகுநாதனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உஷா ரகுநாதன் நினைக்கிறேன். இதை அதில் அப்படி போட்டுருணும். இப்படி போட்டுட்டு அப்படியே மெதுவாக எடுத்துடணும். இதை கொஞ்சம் மெதுவாக சிம்மில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கணும். மைதிலி ராதா அப்படிங்கிறவா உங்கள் ஸ்டைலில் ராகி அடை செஞ்சு காமிங்கோ அப்படின்னா, இப்போ என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு ராகி அடை செஞ்சு காமிச்சிருக்கேன். பண்ணி சாப்பிட்டு இன்னொருத்தரும் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கா. 2 வகை அடையுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைல்லன்னு உப்பா திதிப்பான்னு சொல்லலை, அதனால் உப்பு திதிப்பு 2மே பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறம் வித்யா மகேஷ் அப்படிங்கிறவா ட்ரெடிஷ்னல் ரெசிபி போடுங்க மாமி அப்படின்னு கேட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் போடுறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் அம்மா போட்டுருக்கேன். இன்றைக்கி கூட உங்கள் ராகி அடை ட்ரெடிஷ்னல் ரெசிபி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்படி பொறுமையாக நிதானமாக பண்ணேன்னாக்கா உங்களுக்கு நல்லா நிதானமாக வரும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். இது எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறவா, ஓயாத வேலை பார்க்குறவா, ரெண்டாவது சட்டுன்னு சாப்பிட முடியாது, சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவாள்லாம் இந்த மாதிரி கேப்பை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இது வந்து பசி தாங்கும். அதனால குழந்தைகளுக்கெல்லாம் இதான் கொடுப்பா, கேப்பை கஞ்சி மாவு கொடுப்பா. நான் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி போட்டு காமிக்கிறேன், குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத
சொல்லும்போது அப்போ உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் சீக்கிரம் வந்து பசிக்காது. கேப்பை ஸ்வீட் அடை ரெடி. இதுக்கு என்ன நெய்யா என்னது? இதுக்கு தேங்காய் எண்ணெய்மா. இதுக்கு தேங்காய் எண்ணெய். இது உப்படை. சரி, நம்ம இது அரிசி மாவு அடை போட்டிருந்தோம்ல, அதுலயே ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தா என்னம்மா இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா. இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போடுவா எல்லாரும், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், அப்புறம் கேரட் வேணுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு தோணுனதெல்லாம் போட்டுக்கோங்க. அரிசி மாவு அடைக்கி அரிசி மாவில் வெங்காயம்லாம் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த கேப்ப மாவில் வெங்காயம் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை கூட போடுவா, இன்னும் கால்சியம் ஜாஸ்தின்னு. ஆனால் என்ன கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் தான், கிராமத்தில் அதெல்லாம் போட மாட்டா. என்றைக்காவது இந்த இது கடலை இதெல்லாம் போடலை அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் அப்படியே முருங்கைக்கீரை, உப்பு, கேப்ப மாவு 3ஐயும் சேர்த்து அப்படியே பிசிஞ்சு கையால் தடப்புறன்னு தட்டி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் போடும்போது அதை போடக்கூடாது. இதெல்லாம் போடலைன்னா அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. காமி இலையில தட்டிருக்கியா? ஆமாம். இப்போ பாருங்க, அடை ரெடி. உப்படை திதிப்படை ரெடி. இன்றைக்கி என்னென்னு தெரில, ரொம்ப அவசரமாக இருக்குது. அதனால் இந்த பாருங்கோ, உப்பு அடை திதிப்பு அடை ரெண்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.